ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா பைத்தானில் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா இஸ் எ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தட் ரிட்டர்ன் த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு. ஃபங்க்ஷன் என்ன சொல்லணும்னா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அது என்ன ஆகும்னா திருப்பி வந்து அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிற வரைக்கும் மறுபடியும் போயிட்டே இருக்கும். அதான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். A function is a block of code which only runs when it is called. அது வந்து எப்படி இருக்கும், block of code இருக்கும், அது வந்து நம்ம கால் பண்ணால் தான் என்ன ஆகும்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? we can pass data known as parameters into a function. அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே டேட்டாவை பாஸ் பண்ணணும்னா அது பேர் தான் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா parameters அப்படின்னு சொல்லுவோம். a function can return data as a result. ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ சின்டெக்ஸ் மூலிமா பார்த்தா கிளியராக புரியும். இப்போ பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா டெஃப் என்ற கீவேர்ட் கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோன்னா டெஃப் என்ற கீவேர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் வந்து எந்த நேம் வேணால் கொடுக்கலாம், நம்ம கொடுக்குற நேம் தான். அண்ட் தென் பெராமீட்டர்ஸ், அங்கே வேல்யூ பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பெராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஒன்று யூஸ் பண்ணோம், அதுக்குள்ளே லூப் யூஸ் பண்ணால் இன்டென்டேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, இன்டென்டேஷன் என்னென்னு பார்த்துருக்கோம். இப்போ ஃபங்க்ஷனோ கிளாஸோ மெத்தடோ எது டிக்ளேர் பண்ணாலும் அது கூட நமக்கு என்ன வரணும்னா இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் வரணும். ஸ்பேஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். நம்ம ஸ்பேஸ் கொடுக்காம இதே இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து எரர் காமிக்கும். என்ன எரர்ன்னு பார்த்தோன்னா இன்டென்டேஷன் எரர்ன்னு சொல்லிட்டு காமிக்கும். அண்ட் தென் பார்த்தோன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனில் தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோன்னா ரிட்டர்ன் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதோடைய சின்டெக்ஸ் இது. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், பைத்தானில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பார்க்க போகிறதுனா 2 ஃபங்க்ஷன்ஸ் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இப்போ பில்ட்-இன் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா இஸ் எ லைப்ரரி ஃபங்க்ஷன். அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஏற்கனவே பைத்தானில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதாவது ஏற்கனவே வச்சுருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நாம் க்ரியேட் பண்ணோம். யூசர்னா யார், நாம் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணணும். நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன் பேர் தான் நம்ம என்ன சொல்வோம்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ க்ரியேட்டிங் ஃபங்க்ஷன் பைத்தானில் எப்படி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா டெஃப்ன்ற கீவேர்டு கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். என்ன கொடுப்போம், டெஃப் ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் பாடி அண்ட் தென் ரிட்டர்ன். இங்கே டெஃப்னா என்ன அர்த்தம்னா டெஃப் மீன்ஸ் இஸ் கீவேர்டு. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறோன்னா அதுக்கு டெஃப்ன்ற கீவேர்ட் கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கணும். ஃபங்க்ஷன் நேம்னா என்ன அர்த்தம், எனி நேம் கிவன் டு த ஃபங்க்ஷன், அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த பேர் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஆர்குமெண்ட்ஸ்னால் வேல்யூ பாஸ் பண்ண சொன்னோம் இல்லையா, வேல்யூ பாஸ் பண்ணுறது தான் ஆர்குமெண்ட்ஸ். ரிட்டர்ன் வந்து ஆப்ஷனல், ரிட்டர்ன் வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலன்னா கொடுக்கலாம், ஆப்ஷன். இப்போ ரிட்டர்ன் கொடுத்தோன்னா ரிட்டர்ன் வேல்யூ ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம டிக்ளேர் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம என்ன கொடுக்கணும்னா இந்த இடத்துல சின்டெக்ஸில் கோலன் கொடுக்கணும். கோலன் கொடுக்கலன்னா நமக்கு வந்து இன்டென்டேஷன் எரர் வரும். ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணாவே டெஃப்ன்ற கீவேர்டு இருக்கும், ஃபங்க்ஷன் நேம் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் தென் லாஸ்ட்டில் முடியும் போது நமக்கு என்ன கொடுக்கணும், கோலன் சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்கணும். அதான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். பை டிஃபால்ட் parameters have a positional behavior and need to inform them same order they to were defined. அதாவது இங்கே parameters பாஸ் பண்ணால் அதுவாக வந்து கெட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கொடுத்துருக்கேன் டெஃப்ன்ற கீவேர்ட் கொடுத்தாச்சு, எஃப்யூன்றது நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். இங்கே வந்து நான் எதுவும் பெராமீட்டர் பாஸ் பண்ணல. அண்ட் தென் ஃபங்க்ஷன் என்னென்னா கொடுத்துருக்கேன் பிரிண்ட் ஆஃப் வெல்கம். அப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வரும், வெல்கம்ன்ற அவுட்புட் நமக்கு வரும். புரியுதுங்களா? இப்போ வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அண்ட் தென் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இப்போ என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுனாலும் ஒன்று தான், டிஃபைன் பண்ணுறதுனாலும் ஒன்று தான். ஃபங்க்ஷன் வந்து டிஃபைனிங் ஏ ஃபங்க்ஷன் கேட்டாலும் நம்ம அதுவே எழுதிக்கலாம், க்ரியேட்டிங் ஏ ஃபங்க்ஷன் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ரூல்ஸ் ஃபார் டிஃபைனிங் ஏ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா the def keyword is used in the python function to declare and define a function. ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கும் டிக்ளேர் பண்ணுறதுக்கும் நம்ம டெஃப்ன்ற கீவேர்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். The function name must begin with the following identifiers. ஃபங்க்ஷன் நேம் எப்படி இருக்கணும்,
ஒன்று கேபிட்டல் A to Z இருக்கலாம், இல்லை ஸ்மால் a to Z இருக்கலாம், இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். கண்டிப்பாக இதுதான் இருக்கணும். லெட்டர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் நேம் இப்படி தான் கொடுக்கணும். கேபிட்டல் லெட்டர்ஸ் கொடுத்துலாம், இல்லை ஸ்மால் லெட்டர்ஸ் கொடுத்துலாம், இல்லை அண்டர்ஸ்கோர் கொடுத்து கூட நம்ம ஃபங்க்ஷன் நேமை டிக்ளேர் பண்ணிக்கலாம். எவ்ரி ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் மஸ்ட் ஃபாலோ கோலன். நம்ம ஏற்கனவே பார்த்ததா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், நம்ம முடியும் போது கோலன்ற கீ இது வந்து சிம்பிள் வந்து இருக்கணும். இல்லைனா அண்ட் தென் இன்டென்டேஷன் டு ரைட் த ப்ரோக்ராம். இன்டென்டேஷன் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு டிக்ளேர் பண்ணியாச்சு, டெஃப்ன்ற கீவேர்டு கொடுத்தாச்சு, ஃபங்க்ஷன் அண்ட் தென் எண்டிங் வித் கோலன், அண்ட் தென் அதுக்குள்ளே எழுதுறது எப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அது வந்து கொடுக்கணும். அதுதான் இன்டென்டேஷன். நீங்கள் அப்படியே கொடுத்துட்டா கண்டிப்பாக எரர் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா மிஸ்டேக் பண்ணுறது ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னா இதுதான். ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு டேட்டா எழுதணுன்னா அதுக்கு என்ன பண்ணால் இன்டென்டேஷன், இதுக்குள்ளே ஒரு டேட்டா வரணுன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு இன்டென்டேஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தா தான், இல்லைன்னா நமக்கு என்ன வரும்னா எரர் வந்துடும். In a Python program, the reserved keyword cannot be used as a function name or identifier. அதாவது reserved words means what? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, keywords. இப்போ ஃபங்க்ஷன் நேம் எழுதும் போது எந்த ஒரு கீவேர்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் நேமாக கொடுக்கக்கூடாது. அப்படி நம்ம ஃபங்க்ஷன் நேமில் இப்போ கீவேர்டு இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஃப்ன்றது கீவேர்டு, அண்ட் தென் எல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த கீவேர்டு நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா எரர் வந்துடும். கீவேர்ட் வந்து ரிசர்வ்ட் வேர்ட் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. இன் பைத்தான் the function parameters can be empty or multiplies. அதாவது ஃபங்க்ஷன் பெராமீட்டர் எப்படி வேணால் இருக்கலாம். நம்ம பெராமீட்டர் இங்கே பாஸ் பண்ணுறோம் இல்லையா, எம்டியாகவும் இருக்கலாம், எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா டேட்டாவும் இருக்கலாம். இதுதான் வந்து 15 ரூல்ஸு. ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் இதுதான். இப்போ ஃபங்க்ஷன்னா என்னென்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் தென் கிரியேட்டிங் ஃபங்க்ஷன், டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன் என்ன புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து காலிங் எ ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.